compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதநேயர்களுக்கு வணக்கம். திரையுலகிலிருந்து அரசியலுக்கு வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று தமிழகத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ளார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் ஆளுநர் அர்லேக்கர் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விஜயுடன் சேர்ந்து 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டதால் சென்னை நகரமே விழா கோலமாக காட்சியளித்தது. முதலமைச்சர் விஜயுடன் பதவியேற்ற அமைச்சர்களில் முதலில் கவனம் ஈர்த்தவர் புசி ஆனந்த். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற இவர் டி நகர் தொகுதியில் போட்டியிட்டு 51,632 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சத்யநாராயணன் 38,605 வாக்குகளும், திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகன் 37,017 வாக்குகளும் பெற்றனர். சாதாரண தொண்டனாக தொடங்கிய இவரது அரசியல் பயணம் இன்று அமைச்சர் பதவி வரை உயர்ந்துள்ளது. அடுத்ததாக ஆதவர்ஜுனா. தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக கட்சியின் பிரச்சாரத்தை முன்னின்று வழிநடத்திய இவர் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு 66,445 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் 49,143 வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் விஜயகுமார் 19,338 வாக்குகளும் பெற்றனர். தேர்தல் தந்திரங்களை வடிவமைத்த ஆதவர்ஜுனா இன்று அமைச்சரவை உறுப்பினராக உயர்ந்துள்ளார். மருத்துவராகவும் முன்னாள் IRS அதிகாரியாகவும் அறியப்பட்ட KG அருண்ராஜ் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை மற்றும் பிரச்சார பொதுச் செயலாளராக செயல்பட்டவர். திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்ட இவர் 79,500 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் 51,328 வாக்குகளும், திமுக வேட்பாளர் ஈஸ்வரன் 49,465 வாக்குகளும் பெற்றனர். நிர்வாக அதிகாரியிலிருந்து மக்கள் பிரதிநிதியாக உயர்ந்துள்ள அருண்ராஜ் புதிய தலைமுறை அரசியலின் முக்கிய முகமாக பார்க்கப்படுகிறார். தமிழக அரசியலில் நீண்டகால அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டார். மக்கள் ஆதரவால் 82,612 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற அவர் திமுக வேட்பாளர் நல்லசிவத்தை பின்னுக்கு தள்ளினார். நல்லசிவம் 65,992 வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் பிரபு 56,232 வாக்குகளும் பெற்றனர். அனுபவ அரசியல்வாதியான செங்கோட்டையன் மீண்டும் மக்கள் மன்றத்தில் இடம் பிடித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொருளாளரும் வழக்கறிஞருமான P. வெங்கட்ரமணன் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு 70,070 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் தாவேலு 49,098 வாக்குகளும், பாஜக வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் 32,328 வாக்குகளும் பெற்றனர். விஜயின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக அறியப்படும் வெங்கட்ரமணன் தற்போது அமைச்சரவையிலும் இடம் பிடித்துள்ளார். CTR நிர்மல்குமார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய முகமாக உருவெடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளராக செயல்படும் இவர் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட்டு 1,14,316 வாக்குகள் பெற்று 49,553 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டி 72,763 வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா 49,865 வாக்குகளும் பெற்றனர். நேரடி மக்கள் தொடர்பின் மூலம் வளர்ந்த நிர்மல்குமார் தற்போது கட்சியின் முக்கிய வெற்றி சின்னமாக பார்க்கப்படுகிறார். புட்சட்டி ராஜ்மோகன் என்ற பெயரில் பிரபலமான ராஜ்மோகன் ஆறுமுகம் நடிகர், ஸ்டாண்ட் அப் காமெடியன் மற்றும் ஊக்க பேச்சாளராக அறியப்பட்டவர். பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார செயலாளராக இணைந்த இவர் எழும்பூர் தொகுதியில் 53,901 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் தமிழன் பிரசன்னா 43,097 வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் அபிஷேக் 18,191 வாக்குகளும் பெற்றனர்.
மேடையில் பேசி வந்த ராஜ்மோகன் இன்று சட்டமன்றத்தில் மக்களின் குரலாக உயர்ந்துள்ளார். பல் மருத்துவரான டி.கே. பிரபு காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு 1,01,358 வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றார். இவருடன் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி 55,284 வாக்குகள் பெற்ற நிலையில் 46,074 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரபு வெற்றி பெற்றார். மருத்துவரிலிருந்து மக்கள் பிரதிநிதியாக உயர்ந்துள்ள இவர் அமைச்சரவையிலும் இடம் பிடித்துள்ளார். 29 வயதிலேயே தமிழகத்தின் இளம் அமைச்சர்களில் ஒருவராக உயர்ந்துள்ளார் செல்வி எஸ். கீர்த்தனா. சிவகாசி தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்ட இவர் 68,709 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். காங்கிரஸ் வேட்பாளர் அசோகனை 11,670 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்த கீர்த்தனா 70 ஆண்டுகளாக ஆண்கள் மட்டுமே வென்று வந்த தொகுதியில் வரலாறு படைத்துள்ளார். புதிய தலைமுறை பெண்களின் அரசியல் அடையாளமாக தற்போது கீர்த்தனா பார்க்கப்படுகிறார்.